தமிழ் திரையுலகின் தகவல் களஞ்சியம் என்று வர்ணிக்கப்பட்ட ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனின் இறுதி ஊர்வலத்தில் திரையுலகினர் திரளாக பங்கேற்றனர். தமிழ் திரையுலகின் பெரும்பாலான நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் டயரி என வர்ணிக்கப்பட்டவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். கலைத்துறையில் இவரது பங்களிப்பிற்காக 1991ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. நேற்று காலை 11:30 மணி அளவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் மாரடைப்பால் ஆனந்தனின் உயிர் பிரிந்தது. இவருக்கு திரையுலகை சேர்ந்தவர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். தற்போது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. 30 வருடமாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. I think we've just lost someone who was great, just simply great. சினிமாவில் எல்லாருக்குமே அவர் துல்லியமாக வச்சுருப்பார் லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த லைப்ரரி அவர் இல்லாதது மிகப்பெரிய இழப்பு இப்போ நம்ம சினிமாவுக்கு. பிஆர்ஓங்கிற கேட்டகரியை அவர் மூலமாக தான் உருவானுச்சுன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. முதல் பிஆர்ஓ அவர் தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு கேட்டகரியை சினிமாவில் முதல்ல யூனிஸ் ஆனந்தன் அவங்க மூலமாக தான் உருவாச்சுன்னு சொல்லி கூட கேள்விப்படுறேன். தென்னிந்திய சினிமா வரலாறு ஒரு பெரிய புத்தகமாக எழுதி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனந்தன் அவர்கள். இதை விட என்ன சொல்ல முடியும்? அந்த சிரிச்ச முகம், புன்னகை விரிச்ச முகம், அந்த மலர்ந்த முகம், தளர்ந்த வயதிலும் கூட அதை ஒரு மனிதன் தள்ளாத வயது என்று சொன்னால் சில விஷயத்தை தள்ளிடுவான். கலையுலகத்தின் விஷயங்களை தள்ளாத வயதிலும் தள்ளாத மனிதன். அந்த ஒரு நடமாடும் திரையுலக பல்கலைக்கழகம்னு அவரை சொல்லலாம். எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த கலைத்துறையிலே அவருடைய பணி நினைவிலே நின்று கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு இந்த கலைத்துறைக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பை மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் தான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள்.